அத்த மேடம், ஆ? இது முழுக்க உங்களோட சீனு. ம், ம். சும்மா வெளுத்து வாங்கிடணும். எங்கேயுமே பிசிறு தட்டக்கூடாது. ஓகே? பர்ஃபார்மன்ஸ் பாரு நீ. உங்களுக்கு ஓகே. ஆனா உங்க அண்ணன் பள்ளி ஆக்டிங்ல இவனுக்கெல்லாம் நான் அப்பேன். ஏன் கட்டிய பர்ஃபார்மன்ஸ பத்தி பேசிட்டு இருக்கானா? ம், ம். இன்னைக்கு நான் பண்ற பர்ஃபார்மன்ஸ்ல இந்த கான்ஸ்டபிள்ல இருந்து ஐஜி வரைக்கும் கதறாங்களா இல்லையான்னு மட்டும் பாரு. அது ஆ, ஆ, ஆ. கேட்டல. சரி 1 2 3 கோ. இருக்க நீ இங்க பாரு. நாங்க ரெண்டு பேரும் இங்க தான் நிக்கிறோம். நானும் போறேன். பாப்பா சொல்றது கேளு. இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ்ல குழந்தைங்களுக்குலாம் இடம் இல்லம்மா. நீ இங்க இருந்தே வேடிக்கை மட்டும் பாரு. அப்பதான் நம்ம சித்தியை கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? என் பொண்ணை காணோம் நான் இங்க அலறிட்டு இருக்கேன். இப்படி எல்லாரும் கைய கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே. என் பொண்ணை கூட்டிட்டு வந்தீங்களே, எங்க வச்சிருக்கீங்க? ஏன் சார் இப்படி செய்றீங்க? என் பொண்ணு எங்க இருக்கா? அவளை கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? இப்படி கைய கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே. வெளியில என்னெல்லாமோ பேசிக்கிறாங்களே, அதெல்லாம் நிஜமா பொய்யான்னு தெரியலையே. இப்ப நான் என்ன? போலீஸ் ஸ்டேஷன் வந்தா நியாயம் கிடைக்கும் நம்பினதெல்லாம் அந்த காலம். இப்ப இங்கதான் முக்காவாசி அநியாயமே நடக்குது. இவங்க யாரையுமே நாம நம்ப முடியாது. நான் இப்ப உடனே ஐஜி கால் பண்றேன், சிஎம்கே கால் பண்றேன். சார் வேணாம் சார், இருங்க சார். என்னென்ன சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரு நிமிஷம். ஒரு மாவட்ட கலெக்டருக்கே இந்த ஊர்ல பாதுகாப்பு இல்லன்னா அப்புறம் மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? அதுக்கு என்ன உத்தரவாதம்? சார் 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 எதுக்கு சார் இப்படி சத்தம் போடுறீங்க? அப்புறம் என்னது சத்தம் போடுறோமா? நாங்க சத்தம் போடுறோமா? எப்படி சும்மா இருக்குது? நாங்க என்ன சாம்பார் பாக்கெட்டை காணோம் சத்தம் போட்டுட்டு இருக்கோம்? எங்க பொண்ணை காணோம்னு சத்தம் போடுறோம். நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்க, பத்திரமா பாத்துட்டு இருக்கணும்ல. மாவட்ட கலெக்டர் அவளை யாரோ கடத்தி வச்சுக்கிட்டு விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிருக்கீங்க உங்க மனசுல எல்லாம்? எங்க பொண்ணை காணோம் தவிச்சிட்டு இருக்கோம், எங்களையும் உங்களை மாதிரி வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? நாங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா எங்க பொண்ணுக்கு ஒண்ணுனா நாங்க சும்மா இருக்க மாட்டோம். என்ன நினைச்சு சம்பவம் பண்றமா? ஐயோ சம்பவம் வாய மொழி டிகிரியா என்னன்னு கேளு. நேர்மையா இருந்தா அவ மேல பழிய போட்டு சஸ்பெண்ட் பண்ணீங்க, இப்ப அரெஸ்ட் பண்ணீங்க. இப்ப அவ எங்க தான் சார் இருக்கா? சொல்லுங்க சார். அவளை ஓட விட்டு சினிமால காட்டுற மாதிரி என்கவுண்டர் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? சார் சார் அந்த மாதிரி எல்லாம் இல்ல சார். என்ன இல்லன்னா எங்க பொண்ணை இப்ப நாங்க பார்த்தாகணும். வீராவை உடனே எங்க கண்ணு முன்னாடி வந்து நிப்பாட்டுங்க. இல்லனா நடக்கிறதே வேற. சார் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு சார். சார் பயப்படாதீங்கம்மா, கண்டுபிடிச்சிருவோம்மா. கொஞ்சம் சொல்லுங்க சார். கண்டுபிடிச்சிருவோம்னா அப்ப அவளை கடத்திட்டாங்களா? எப்படி நம்ம ஃபேமிலி? போலீஸ் பாதுகாப்புல இருக்கிற ஒரு கலெக்டரை எப்படி கடத்த முடியும்? இல்ல இதுல ஏதோ ஒரு பெரிய சதி இருக்கு. இங்க பாருங்க, எங்க வீட்டு பொண்ணு இங்க வர வரைக்கும் நாங்க இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம். போராடுவோம் போராடுவோம் சார். நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். இங்க போறேன்னா என்ன கிடைக்கும்? சரி போராடுவோம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சொல்றது கேளுங்க சார். கைது செய் குற்றவாளியை கைது செய். குற்றவாளியை கைது செய். அப்பாவி வீராவை விடுதலை செய். கைது செய். உண்மையான குற்றவாளியை கைது செய். குற்றவாளியை கைது செய். விடுதலை செய். விடுதலை செய். அப்பாவி கலெக்டர் வீராவை விடுதலை செய். அப்பாவி கலெக்டர் வீராவை விடுதலை செய். கைது செய். குற்றவாளியை கைது செய். குற்றவாளியை கைது செய். சார் அவங்க கிட்ட சொல்லுங்க சார். மீடியா ஆட்கள் எல்லாம் வந்துட்டாங்க சார். எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் சார். கைது செய். தயவு செஞ்சு எழுந்து வாங்க சார். சும்மா இருங்க சார். யோ, என்னையா மீடியா? என்ன எல்லாத்தையும் மூடி மறைச்சலான்னு பாக்குறீங்களா?